ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒபதியா புத்தகத்தை குறித்து பார்க்க போறோம். ஒபதியா புத்தகத்தை எழுதியவர் ஒபதியா தீர்க்கதரிசி. ஒபதியா என்கிற இவரோட பெயருக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அர்த்தம். ஒபதியா புத்தகம் தான் பழைய ஏற்பாட்டிலேயே மிக குறுகிய புத்தகம். இதுல 21 வசனங்கள் மட்டும்தான் இருக்கு. பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன புத்தகங்கள் இல்ல 3 புத்தகங்கள்ல இஸ்ரவேலர்கள் அல்லாத அந்நிய ஜனங்களுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒபதியா புத்தகமும் ஒன்று. மற்ற 2 புத்தகங்கள் யோனா மற்றும் நாகும். இந்த ஒபதியா புத்தகத்துல ஏதோமியர்களுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆதியாகமம் புத்தகத்துல ஆபிரகாம் சாராளை குறித்து பார்க்க முடியும். ஆபிரகாம் சாராளுக்கு பிறந்த மகன் பெயர் ஈசாக்கு. ஈசாக்கு ரெபேக்காளை திருமணம் செய்து கொள்கிறார். ஈசாக்கு மற்றும் ரெபேக்காளுக்கு 2 குழந்தைகள் பிறந்தாங்க. மூத்தவன் பெயர் ஏசா, இளையவன் பெயர் யாக்கோபு. பிற்காலத்துல கர்த்தர் யாக்கோபோட பெயரை இஸ்ரவேல்னு மாற்றினார். அதே மாதிரி ஏசாவும் ஏதோம்னு அழைக்கப்படுறார். ஏதோம் என்கிற பெயருக்கு சிவப்புன்னு அர்த்தம். ஏசா பிறந்தப்போ சிவப்பான நிறத்துல இருந்ததாலேயும் அவர் ஒரு சிவப்பான கூழுக்காக அவரோட சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபுக்கு விற்று போட்டதாலேயும் அவருக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. இஸ்ரவேலோட வம்சத்துல இருந்து வந்தவங்க தான் இஸ்ரவேலர்கள். ஏதோமோட வம்சத்துல இருந்து வந்தவங்க தான் ஏதோமியர்கள். யாக்கோபு ஏசாவோட சேஷ்ட புத்திர பாகத்தையும் ஆசீர்வாதத்தையும் வஞ்சித்து வாங்கினாலும் பிற்காலத்துல அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் சமாதானமாகறாங்க. ஆனாலும் ஏசாவோட வம்சத்தாராகிய ஏதோமியர்கள் இஸ்ரவேலர்களோட ஒரு பகை மற்றும் வைராக்கியத்தோட தான் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து கானான் தேசத்தை நோக்கி வரும்போது அவங்க ஏதோமியர்களின் தேசத்தை கடந்து கானான் தேசத்திற்குள்ள நுழைய விரும்பினப்போ ஏதோமியர்கள் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல. அதோட இந்த ஏதோமியர்கள் ராஜாக்களோட நாட்களிலையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா நிறைய யுத்தமும் பண்ணினாங்க. இந்த புத்தகத்துல கர்த்தர் ஏதோமியர்கள் மேல 2 குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். முதலாவது குற்றச்சாட்டு அவங்களோட பெருமை. ஏதோமியர்கள் அவங்க பெருமைப்படுற அளவுக்கு அவங்க ஒன்னும் பெரிய தேசத்தார் கிடையாது. அவங்க ஒரு சாதாரணமான ஒரு முக்கியமற்ற தேசமா தான் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க வாழ்ந்து வந்த மலை தேசம் இயற்கையாகவே ரொம்ப பாதுகாப்பான சூழலை அவங்களுக்கு கொடுத்ததால அவங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு கர்வம் கொண்டாங்க. அதனால கர்த்தர் ஏதோமை பார்த்து, ஏதோமே, நான் உன்னை ரொம்ப சிறிய நாடாக்குவேன், ஜனங்கள் உன்னை மிகவும் வெறுப்பார்கள், உன்னோட பெருமை உன்னை ஏமாற்றினது, உன்னோட வீடு மலைகளின் உச்சியில இருக்கிறதால யாராலையும் உன்னை வீழ்த்த முடியாதுன்னு நினைத்து நீ கர்வம் கொண்டிருக்க. நீ கழுகி போல உயர போனாலும் நட்சத்திரங்களுக்கு இடையிலே உன்னோட கூட்டை கட்டினாலும் நான் அங்கிருந்து உன்னை கீழே கொண்டு வருவேன்னு சொல்றார். கர்த்தர் அவங்க மேல வைக்கிற 2வது குற்றச்சாட்டு என்னன்னா, அந்நிய நாட்டு ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வரும்போதும் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் எருசலேமை அழித்து ஜனங்களை பாபிலோனுக்கு சிறை பிடித்துட்டு போனப்பவும் ஏதோமியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோட துன்பத்தை பார்த்து சிரித்து அதை கொண்டாடினாங்க. அதனால கர்த்தர் ஏதோமை பார்த்து, உன்னோட தேசத்துல இருக்கிற எல்லா ஞானிகளையும் நான் அழித்து போடுவேன், உன்னோட எல்லா பராக்கிரமசாலிகளும் பயப்படுவாங்க, நீ உன்னோட சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமையினால வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய், நீ உன்னோட சகோதரனோட அழிவை பார்த்து சந்தோஷப்பட்டதால நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த மாதிரியே உனக்கும் செய்யப்படும், உன்னோட செய்கையின் பலன் உன் தலையின் மேலேயே திரும்பும், இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவிக்கிற சோதனைகளும் சுமைகளும் தற்காலிகமானதுதான், ஏன்னா நான் அவங்கள விடுவிப்பேன், அவங்க பரிசுத்தமா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள சுதந்திரத்தை அவங்க சுதந்திரித்துக் கொள்வாங்க. யாக்கோபு வம்சத்தார் அக்னிய மாதிரியோ யோசேப்பு வம்சத்தார் அக்னி ஜுவாலையுமா இருப்பாங்க. ஆனா ஏசாவின் வம்சமோ சாம்பலை போல இருக்கும். யூதா ஜனங்கள் ஏதோமை அழிப்பாங்க. அதுக்கப்புறம் ஏசாவோட வம்சத்துல ஒருத்தரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. கர்த்தர் இதை சொன்னார்னு சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ், பழைய ஏற்பாட்டுல நிறைய தேசங்களுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த எல்லா தேசங்களையும் விட கர்த்தர் ஏதோம் தேசத்துக்கு சொல்லி இருக்கிற நியாய தீர்ப்பு தான் எல்லாவற்றையும் விட ரொம்ப பயங்கரமாகவும் கர்த்தருடைய கோபத்தின் உச்சத்தை வெளிக்காட்டுவதாகவும் இருக்கு. ஏதோமின் அழிவை குறித்து என்னாகமம், சங்கீதம், ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், யோவேல், ஒபதியா, ஆமோஸ், மல்கியா போன்ற பல புத்தகங்களில தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. எருசலேம் நகரம் பாபிலோனியர்களால
கிமு 586 அழிக்கப்பட்டப்போ ஏதோமியர்கள் அதை கொண்டாடினாங்க. ஆனா கிபி 70 அதே ஏதோமியர்கள் யூதர்களோட இணைந்து ரோமர்களுக்கு எதிராக கலகம் செய்தாங்க. அப்போ ரோமானிய பேரரசர் டைட்டஸ் இஸ்ரவேல் ஜனங்கள்ல நிறைய பேரை கொன்று குவித்தப்போ அவர் ஏதோமியர்களையும் முழுசா அழித்து போட்டார். கர்த்தர் ஏதோம் தேசத்தின் அழிவை குறித்து தீர்க்க தரிசனமா சொன்னது மாதிரியே ஏதோம் தேசம் முழுசா அழிக்கப்பட்டது. இன்னைக்கு ஏதோமியர்கள் அப்படின்னு நம்ம யாரையும் பார்க்க முடியாது. அந்த வம்சமே முற்றிலுமா அழிந்து போனது. இது கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாகிய உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நானும் சபிப்பேன் என்கிற வாக்குத்தத்தத்தை திரும்பவும் உறுதிப்படுத்துகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.